அஸ்ஸலாமு அலைக்கும். ராஜ உணவுக்கு இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டது அவல் புலாவ். அவல் புலாவ் செய்கிறதுக்கு அவல் நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் போட்டுட்டு இதை நல்லா கழுவிக்கணும். 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour போல் ஊற வைக்கணும். லிட்டு போட்டு வச்சிட போகிறேன். அவல் புலாவுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கணுன்னா அது வேர்க்கடலை இல்லாமல் இருக்காது. வேர்க்கடலை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வறுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டே ஆறட்டும். தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகா, புதினா தழை, கருவேப்பிலை எல்லாமே தேவைப்படுது. இப்போ குக்கிங் பாட் வச்சு ஆயில் விட்டு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணதெல்லாம் போட்டு புதினா தலையும் கட் பண்ணதை போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்க தேவையில்லை. 1 நிமிஷம் வதங்கினா போதும். 1 ஸ்பூன் பிங்க் சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவல் நான் தண்ணி இருத்து விட்டு அவல் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுறலாம். அவல் வேகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சூடு ஏறினாவே போதும். 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். லிட்டை போட்டு 1 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அவல் புலாவ். அவல் புலாவுங்கிறது எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி இது. வேர்க்கடலையை தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ பேரிச்சம்பழம் 2, பாதாம் 4, ஒரு செவ்வாழைப்பழம். அடுத்து பவுலில் அவல் புலாவ் போட்டுக்கலாம். மேலே வேர்க்கடலை தோல் நீக்கின வேர்க்கடலை மேலே தூவிட்டுக்கலாம். இதுதான் இன்றைக்கி காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.